எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கொஞ்சம் பெரிய பேசேஜ். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. ஒருத்தர் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் அத கவனமாக அந்த வசனங்களை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும், இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும், 2ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் வாசிங்க. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, உன்னுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் நமக்காகவும் அம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாகியிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராகும்படிக்கு எவ்விதத்தினாலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு லாங் பேசேஜை நம்ம வாசிக்க கேட்டோம். எபிரேயர் நிருபத்திலிருந்து நாம் கர்த்தருடைய சத்தியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேயர் நிருபம் என்ற தலைப்பில இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இதுல 1ஆம் வசனத்திலிருந்து நாம இப்ப 2ஆம் அதிகாரத்தை நாம முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்ம வந்துட்டு இருக்கோம். இதுல கடந்த நாட்கள்ல இந்த 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்ற தலைப்பை, அந்த ஒரு வசனத்தை வைத்து ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்புல நாம எப்படி நிலையில் இருக்கணும், ரட்சிப்பு நமக்கு எப்படி ஏற்பட்டது, ரட்சிப்பு நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தது, ரட்சிப்புனா என்ன அப்படின்ற ஒரு ஓவர் வியூவை நம்ம பார்த்தோம். இங்க அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போறோம். 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த அந்த நற்செய்தியை நினைவு கூறும் மக்களாய் நாம இருக்கிறோம். நினைவு கூறும் நாட்களாக இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக நாம வந்திருக்கிறோம். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு உலக பிரசித்தி பெற்ற பாடல் என்ன சொல்றது? ஜாய் டு த வேர்ல்டு. இந்த உலகத்திற்கு சந்தோஷம், இந்த உலகத்திற்கு சமாதானம் உண்டாகுகிறது. தேவ தூதர்களே அப்படிதான் என்ன பண்றாங்க? ஆண்டவரோட பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறாங்க.
உலகத்திற்கு சமாதானம், உலகத்திற்கு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தை உடையவராய் நமக்கு பிறந்திருக்கிறார். அப்ப பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் அப்படியே அப்படியே இதுக்கு மேல போனீங்கன்னா, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லையே. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். 8ஆம் சங்கீதம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். புதிய ஏற்பாட்டுல வேற எந்த புத்தகங்களோ, சுவிசேஷ புஸ்தகங்களோ, இல்ல வரலாற்று புஸ்தகமான அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோ, இல்ல நிருபங்களோ, பொதுவான நிருபங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள், அவருடைய போதக நிருபங்கள், சிறை நிருபங்கள், அப்புறம் வந்து அ பிரயாணத்துல அவர் எழுதின நிருபங்கள், இது மாரி நெறைய காரியங்கள் இருக்கு. அதேபோல வருங்காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. இப்படி இந்த இத்தனை 27 புத்தகங்கள்ல இந்த எபிரேய நிருபம் மாத்திரம் தான் பழைய ஏற்பாட்டுல இருந்து வசனங்களை அப்படியே வேர்ட் பை வேர்ட் அப்படியே கோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அதிகப்படியான பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்களை மேற்கோள் காட்டுகிற புஸ்தகம் இந்த எபிரேய நிருபம். அதனால இந்த எபிரேய நிருபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேய நிருபத்தை நீங்க நல்ல தரவா நீங்க படிச்சீங்கன்னா முழு த்ரூ அவுட் த பைபிள் நீங்க நல்லா ஒரு ஒரு ஓவர் வியூல வந்துடலாம். இப்ப நம்ம 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம். பிதாவாகிய தேவன் யாரு? குமாரனாகிய தேவன் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? திரித்துவம்னா என்ன? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு நமக்கு எப்படி உதவி செய்றாங்க? இப்படி நெறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது ரட்சிப்பை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பின் அவசியம் என்னன்னு பார்த்திருக்கிறோம். இப்ப டாக்ட்ரின் ஆஃப் மேன், மனுஷனை குறித்து என்ன? மனுஷனை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன போதிக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம். இங்க பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். ஏன் அப்படியானார் ரீசனோட கூட இந்த வசனங்கள் நமக்கு 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் எப்படி ஆனாரு? அப்படி ஆனார். இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, இதற்கு இடையான வேறுபாடை நம்ம கடந்த வாரங்கள்ல வேத பாடத்துல பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்துட்டு வந்தோம். இயேசு கிறிஸ்துனா என்னன்றது நமக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுன்ட்டு வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல குறிப்பா நிருபங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்கள்ல கிறிஸ்து இயேசு அப்படின்னு வந்தாலே அங்க நம்ம என்ன புரிஞ்சிடணும்? அந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய விஷயம், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம், அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த பரிசுத்தவான்களை குறித்ததான திட்டம் எங்க ஆரம்பிச்சிருக்கு? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கிறிஸ்து இயேசுன்ட்டு நிருபங்கள்ல நீங்க எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, அப்ப அதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சு? பழைய ஏற்பாடின் காலத்துல கூட இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிஃபோர் த ஏஜஸ் அங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பை விடுதலையாக்க அவரும் அப்படியே மாறி வர்றார். அப்ப மனுஷன்னா யாரு? மனுஷன் எப்படிப்பட்டவன்? அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருடைய மகிமையை, அவருடைய தன்மையை, அவருடைய ஆற்றலை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவா நமக்கு விளக்கமா ஒரு பெரிய ஒரு படத்தை போட்டு காமிக்கிறதை போல டயகிராம் சொல்லுவாங்கல்ல, நமக்கு நிறைய நேரத்துல டயகிராம் பண்ணி போட்டு வரைஞ்சு அந்த டயகிராம் அடிப்படையில எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப புரியும். ஒரு விஷயத்த சும்மா அப்படியே வாய்மொழியா பேசுறதை விட ஒரு டயகிராமோட வச்சு பாடம் எடுத்தாங்கன்னா நமக்கு நல்லா புரியும். இப்ப கர்த்தர் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்வ சிருஷ்டியும் ஒரு டயகிராம் மாதிரி இருக்கு. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இந்த பூமி இருக்கு. பூமியில இருக்கிற ஒரு புல்லை எடுத்துக்கோங்க, அதுல இருக்கிற பூவை எடுத்துக்கோங்க. நீங்க வானத்துல இருக்கிற மிகப்பெரிய நட்சத்திரங்களை எடுத்துக்கோங்க. சூரியனை விட மிக பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை எடுத்துக்கோங்க, கோள்களை எடுத்துக்கோங்க. இவைகள் எல்லாமே கர்த்தர் யாருன்றத வெளிப்படுத்துது. இதற்கு மணிமகுடம் யாருதுன்னா நாம தான். இவைகள்லாம் தேவன் யாருன்றதை வெளிப்படுத்துது. ஆனா இவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தமானவர்கள். ஏன்னா நாம தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டவர்கள். இதை மறந்துடவே கூடாது. இதை ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக, ஒரு அற்பமான காரியமாக நம்ம எண்ணிடவே கூடாது. பொதுவா மனிதனை குறித்துதான படிக்கிற படிப்பை வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி, இப்ப தியாலஜி, எஸ்கட்டாலஜி, இது மாதிரி நிறைய
ஜூவாலஜி அது மாதிரி நிறைய இருக்குல்ல. அது மாதிரி ஆந்த்ரோபாலஜினா என்ன, மானுடவியல், மனுஷனை குறித்ததான ஒரு படிப்பு தான் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ட்டு ஒரு இருக்கு. இறையியல்ல பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜி. மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மனுஷன் யாரு? மனுஷன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? மனுஷன்றவன எப்படி கர்த்தர் உண்டாக்குனாரு? அப்படின்றத ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆணித்தரமான சத்தியங்களோடு கூட அவனுடைய ஆரிஜின், அவனுடைய நேச்சர், அவனுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், அவனுடைய அதாவது அவனுடைய பாவம், அதிலிருந்து வீழ்ச்சி, அப்புறம் இன்றைக்கான அவனுடைய நிலை என்ன, பிரசன்ட் டே கண்டிஷன்ஸ், அவனுடைய முடிவு எப்படி, அவனுடைய அவனுடைய இலக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, டெஸ்டினி, அவனுடைய இலக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, அவன் எந்த நிலையை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறான். இப்படி நிறைய காரியங்களை அந்த பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜின்ற சப்ஜெக்ட் வந்து நமக்கு கற்றுத்தரும். நிறைய விஷயங்கள் அதுல நம்ம பார்க்கலாம். உலகம் வந்து வேதத்தை ஒரு அறிவு பூர்வத்திற்கு, ஒரு அறிவான விஷயங்களுக்கு எதிரானது, முரணானதுன்ட்டு பைபிள உலகம் நினைச்சிட்டு இருக்கு. இதுக்கு நான் ஒரு விளக்கம் கூட சொன்னேன். பைபிள் வந்து எங்கேயுமே பிளாட் எர்த்ன்னு சொல்லவே இல்ல. பிளாட் எர்த் தியரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். பிளாட் எர்த் தியரி. நிறைய தியாலஜியன்ஸ் பூமி தட்டையானது நம்புனாங்க ஒரு காலகட்டத்துல. ஆனா பைபிள் அத போதிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் அப்படி போதிக்கல. பைபிள் வந்து உலகு, பூ சக்கரம்ன்ட்டு பூமிய உருண்டை. அதாவது இவங்க வந்து பூமி உருண்டைன்றத விட கோள வடிவம் அப்படின்றதே பைபிள் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லுச்சு. பூமி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அந்த ஸ்பியர் மாரி இல்ல. ஒரு பால் மாரி இல்ல. அது வந்து ஒரு கோள வடிவத்துல இருக்கு அப்படின்றத பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இவங்க சயின்டிஸ்ட் சொன்னதை விட ரொம்ப எக்ஸாக்ட்டா பூகோளம் அப்படின்ற அந்த வேர்டே அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிளாட் எர்த் தியரின்னு ஒரு தியரி இருந்துச்சு. சமீபத்துல கூட ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த நாசா, இந்த ஸ்பேஸ் எக்ஸ், அது போல ரஷ்யாவுடைய ஆய்வு நிறுவனம் ராஸ்மஸா சம்திங் சொல்லுவாங்க. அது இவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க. பூமி வந்து உருண்டையே கிடையாது. பூமி தட்டையானது தான் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $80 மில்லியன் ஃபண்ட் ரேஸ் பண்ணாரு. அதை நம்பினவனா அவர் காசு கொடுத்தான். $80 மில்லியன் கணக்கு பண்ணி பாருங்க. அவ்வளவு காசு கொடுத்து எதுக்குன்னா, இவரே சொந்தமா ஒரு ராக்கெட் தயாரிச்சு நான் போய் பார்க்க போறேன். ஸ்பேஸ் வரைக்கும் நான் போய் பூமி உருண்டை கிடையாது, அது தட்டையானது அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்க போறேன்ட்டு கிளம்புனாரு. அதுக்கு அவ்வளவு ஃபண்ட் கொடுத்தாங்க. இவரு பல முயற்சி எடுத்தாரு. கொஞ்ச தூரம் போனாரு, கீழ பாராசூட்ல விழுந்துருவாரு. இப்படியே கொஞ்சம் தூரமா போனாரு. கடைசியில ஒரு கட்டத்துல கிளம்புச்சு ராக்கெட். போன வேகத்துல மனுஷன் வரவே இல்ல. அவ்வளவுதான், அவர் கதை முடிஞ்சிச்சு. மொத்த காசும் காலி. ஆனா அவரு ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. போகும்போது தெரிஞ்சிருச்சு கேமரால பூமி தட்டை கிடையாது. அது ஒரு கோள வடிவத்துல இருக்குன்றத அந்த கேமரா வந்து காமிச்சு குடுத்துருச்சு. பாவம் அவர்தான் தன் உயிரை விட்டாரு. பைபிள் வந்து அறிவியலுக்கு புறம்பானதுன்ட்டு நிறைய இடத்துல நம்புறாங்க. சர்ச் அதை போதிச்சுச்சுன்ட்டு நிறைய இடத்துல சொல்றாங்க. உண்மைதான். சில அறிவியலாளர்கள் பூமி தட்டையானது கிடையாது, பூமி உருண்டையானதுன்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கு இருந்த திருச்சபை அவர்களை கொலை செஞ்சது உண்மைதான். ஆனா பைபிள் அதை சொல்லல. கிறிஸ்தவம் அதை போதிக்கல. கிறிஸ்தவம் அறிவான மார்க்கம். ஏன் அதை சொன்னாங்கன்னா, அவங்க பைபிள் ஒழுங்கா படிக்கல. பைபிள் அவங்களும் படிக்கல, யாரையும் படிக்கவும் விடல. அதனால இஷ்டத்துக்கு தனக்கு வந்த கற்பனைகளை எடுத்து போதிச்சு இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேலி கூத்துக்கு நேராக நம்முடைய மார்க்கத்தை தள்ளிவிட்டாங்க. அப்படிதான் நான் சொல்லணும். ஆனா பைபிள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே போல சிருஷ்டிப்பை குறித்து நாம பார்க்கும்போது கூட பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு, ஒரு பெரிய வெடிப்பு நடந்துச்சு. அதனுடைய ஆற்றல்ல இந்த பிரபஞ்சம் இன்ன வரைக்கும் சஸ்டெயின் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஸ்பீட்ல எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா, நம்ம இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப ஃபாஸ்டான ஆப்ஜெக்ட் எதுடான்னு கேட்டா லைட். ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அதாவது ஒரு வினாடிக்கு இங்க இருந்து நிலாவுக்கு போற அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது தான் இது. அவ்வளோ அவ்வளோ வேகமானது ஒளி. இந்த பிரபஞ்சம் அந்த ஒளியை விட வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த பெரு வெடிப்பு, ஒரு பெரிய சத்தம், அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு பெரிய வெளிச்சம், அந்த ஒரு ஆற்றல் வந்து இவ்வளவுத்தையும் செய்து, இவ்வளத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுது, இவ்வளத்தையும் அந்த ஆற்றல் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளும் அதை நம்புறோம். பைபிள் அத தப்புன்னு சொல்லவே இல்ல. சயின்ஸ்னா என்ன? எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் தானே? அப்ப அந்த பெருவெடிப்பு எப்படி நடந்துச்சு? பெருவெடிப்பின் மூலமா தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, அந்த பெருவெடிப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கான ரீசன தான் பரிசுத்த வேதாகமம் போதிக்குது. நீங்க பல
பழங்கால நாகரிகங்கள்ல பல சிருஷ்டிப்பு வரலாறுகள் இருக்கு. பாபிலோனிய சிருஷ்டிப்பு வரலாறு இருக்கு. சுமேரியர்களுடைய சிருஷ்டிப்பு வரலாறு இருக்கு. எகிப்தியர்களுடைய சிருஷ்டிப்பின் வரலாறு இருக்கு. அப்படின்ட்டு இந்த பூமி எப்படி உண்டாச்சுன்றத பல நாகரிகங்கள், பண்டைய நாகரிகங்கள் சிருஷ்டிப்பின் வரலாறுகளாக தங்களுடைய வரலாறாக அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நீங்க அந்த வரலாறு எல்லாவற்றையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு பைபிள படிச்சீங்கன்னா, பைபிள் வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா அது ப்ரூவன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கின்ற ஏன்னா மனுஷன வந்து கடவுள் வந்து தன்னை போல படைச்சிருக்கிறாரு. அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கும். அந்த பலன் இருக்கும். அறிவியலாளர்கள் வந்து இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் தங்கலாமா? இங்கேருந்து அங்க போய் தங்கலாமா? இங்க போய் தங்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சில நேரத்துல நம்ம என்ன சொல்லிடுறோம்? அவங்கலாம் பாவிகள். அவங்கலாம் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க. அவங்க அத பண்றாங்க, இத பண்றாங்க. நீ வானத்திற்கு போனாலும் அங்கே இருந்து நான் தள்ளி விடுவேன். வசனத்த எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மனுஷன் அப்படிதான் இருப்பான். ஏன்னா, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அவன் துருதுருன்னு தான் அவன் இருப்பான். ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். நிலாவுல போயிட்டு ஏதாவது செடி நட முடியுமான்றத பார்த்துட்டு தான் இருப்பான். செவ்வாய் கிரகத்துல போய் உருளைக்கிழங்க விளை வைக்க முடியுமான்றத அவன் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருப்பான். செவ்வாய் கிரகத்துல ஃபர்ஸ்ட் அவன் டார்கெட்டே என்னன்னா, உருளைக்கிழங்கு அவன் எப்படியாவது ஏன்னா செம்மண்ண எப்படியாவது உருளைக்கிழங்கு போட்டு அவன் எடுத்துறணும்ன்றத முயற்சி எடுத்து தான் இருக்கான். கர்த்தருக்கு சித்தமாய் பூமி கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா, செஞ்சாலும் செஞ்சுருவான். அது தப்பே கிடையாது. மனுஷன் அப்படிப்பட்டவன் தான். ஏன்னா அவனுக்குள்ள யார் இருக்கா? கடவுளுடைய குணம் இருக்கு. கடவுள் சிருஷ்டிக்கிறவரு. அந்த குணம் அவனுக்குள்ள இருக்குது. அவனால சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது அவன் நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதான் மனுஷனுடைய குணமே. ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள் சில நேரத்துல அத ஆக்கப்பூர்வமான பேர்ல அழிவுக்கு நேரான சில காரியங்கள் நடத்திட்டு போறாங்க. அது வேற விஷயம். அது வேற டாபிக். ஆனா மனுஷன்றவன் இப்படிப்பட்ட ஆர்வத்தோடு இருக்கிறவன தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா தம்மை போல மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறாரு. அந்த குணம் அவனுக்குள்ளாக இருக்கு. அதனால அவன் அப்படிதான் இருக்கிறான். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணும்பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் புத்திரரை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அவன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தார் அப்படின்ற அந்த 8ஆம் சங்கீதத்தை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க இங்க கோட் பண்ணிருக்காங்க. 8ஆம் சங்கீதத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய டிரான்ஸ்லேஷன் எரர் தான் தமிழ்ல நமக்கு பிரச்சனை. நீங்க மத்த லோக்கல் லாங்குவேஜஸ்ல இந்திய மொழிகள்ல அது எப்படி வந்திருக்குன்றது தெரியல. நீங்க வாசிச்சு பாருங்க. தேவ தூதரிலும்ன்றது அது வந்து சரியான பதத்துல மொழிபெயர்த்திருக்க கூடாது. தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த அப்படின்றத அத மொழிபெயர்த்திருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல எலோஹிம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு 8ஆம் சங்கீதத்துல. அதுக்கப்புறம் எலக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. செப்துவிஜித்ன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய ஏற்பாட்ட அதாவது கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற புத்தகங்கள மகா அலெக்சாண்டர் வந்து ஃபுல்லும் நாடுகளை பிடித்து கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க நாகரிகங்கள் பெருகும்போது தான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெவலப் ஆகுது. அதனால அப்ப இருந்த ஒரு 70 வேத பண்டிதர்கள் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பழைய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க. அப்படி கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் பொழுது கூட என்ன பண்ணிட்டாங்க, இதே வார்த்தை, இதே டெர்ம் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. தேவன்ற அந்த தியாஸ்ன்ற வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இது மாதிரியான நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கும் போது எப்படி தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த ஒருவேளை தேவ தூதரிலுமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு தேவ தூதர்ன்ட்டு எபிரேயத்துல இருந்து மொழிபெயர்க்கும் போது சங்கீதத்துல மொழிபெயர்த்துட்டாங்க. சங்கீதத்தை அப்படியே புதிய ஏற்பாடு வரும்போது அது என்ன ஆயிடுச்சு, அதே வசனத்தை இங்க மொழிபெயர்க்கும் போது அந்த வசனத்தை அப்படியே லிட்டரலா வேர்ட் பை வேர்டா இங்க தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த அப்படின்ட்டு வந்துருச்சு. ஆனா தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தவன் கிடையாது மனுஷன். மனுஷன் தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தவன். தேவனிலும் சிறியவன் தான் மனுஷன். தேவ தூதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதி எப்படி சொல்றது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா. தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள்ன்ட்டு கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்குது. அவங்க மைட்டீஸா இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமானவர்களா இருக்கிறாங்க. மகத்துவம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களா இருந்தும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. நாம் அவர்களை மதிக்கிறோம். அவர்களை குறித்து சந்தோஷப்படுறோம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ன்றதை ஆராதிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். தேவதூதர்களை ஒரு நாளும் நாம வணங்கிடக்கூடாது. மனுஷனை குறித்து சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நியாண்டர்தால்ஸ், டெனிசோவன்ஸ் இது மாதிரி நிறைய இனக்குழுக்கள் இருந்துச்சு. அதுல ஹோமோசேபியன்ஸ்ன்ற ஒரு இனக்குழுத்துல தான் இப்ப மனுஷன் அப்படியே குரங்குல இருந்து வந்தான். அதாவது சாதாரண லாங்குவேஜ் சொன்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான் அப்படின்ட்டு ஒரு தியரியை சொல்றாங்க. நிறைய தியரிஸ் இருக்கு. ஏத்திஸ்டிக் மெட்டீரியலிசம் தியரின்னு இருக்கு. அப்புறம் தியஸ்டிக் எவல்யூஷன் தியரின்னு இருக்கு. ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி இருக்கு. இது மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. எப்படி மனுஷன்
வந்தான் அப்படின்றதுக்கு நிறைய தியரிஸ் வந்து ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரு அமீபா, அந்த அமீபால இருந்து அப்படியே ஒரு செல் உயிரினம் வந்து அப்படியே டெவலப் ஆகி கடைசியா மனுஷனா வந்துட்டான் அப்படின்ட்டு போதிக்கிறாங்க. சில தடவை அது காஸ்மிக் ஒரு ஆக்சிடென்ட். 2 பெருங்கோள்கள், 2 பெரிய வால் நட்சத்திரங்கள் இப்ப கூட ஐ3 ஐ3 அட்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய வால் நட்சத்திரம் வந்துச்சு. இந்த டிசம்பர் 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் சூரியன்லருந்து சூரியனுக்கு அப்பாற்பட்ட விதத்துல திருப்பி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அது அப்படியே ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாரி இருந்தோனே எல்லாரும் ரொம்ப கியூரியாசிட்டியோட கூட அத ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. அதனுடைய நார்மலா ஒரு வால் நட்சத்திரத்தை போல இல்லாம, ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட், நமக்கு தெரியாத ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நம்முடைய சோலார் சிஸ்டத்துக்குள்ளாக வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோதி அதுல இருக்கிற துகள்கள், அதுல இருக்கிற உயிரினங்களினுடைய துகள்கள் பூமியில வந்து இருக்கிற இந்த ஆக்ஸிஜன், இந்த ஹைட்ரஜன், இங்க இருக்கிற நீரு இதோட கூட ஒரு எதிர்வினையாற்றி மனிதன் உருவானான் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. ஒரு ஒரு வெவ்வேறான ஒரு விலங்குகளிலிருந்து பரிணாமம் அடைந்து மனிதன் உருவானா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா பரிணாமம்ன்றது சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஏன்னா முதலாவது கர்த்தர் அதாவது ஜலத்துல இருக்கிற தண்ணீர்ல இருக்கிற ஜீவராசிகள் தான் உண்டாக்குறார். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சிருஷ்டிப்பின் வரலாறு தெரியும். அறிவியல் பூர்வமாக அதுதான் உண்மை. தண்ணீர்ல தான் முதலாவது உயிரினம் தோன்றுது. அதிலிருந்து தரையில உண்டாகுது. அப்ப தண்ணீர்ல இருக்கிற உயிரினங்கள், தரையில இருக்கிற உயிரினங்களுக்கு இடையான தொடர்புகள் இருக்கு. அந்த பரிணாமங்கள் உண்மைதான். கர்த்தர் அத சரியா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கு புரியும் விதத்துல எழுதி கொடுத்திருக்காரு. நாட்கள் அடிப்படையில இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு அப்படின்ற எழுதி காமிச்சிருக்காரு. அறிவியலாளர்கள் சொல்ற மிகப்பெரிய உண்மை என்னன்னு கேட்டா, எல்லா சிருஷ்டிப்புகளும் நிகழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா உருவானவன் தான் மனுஷன் அப்படின்றத அறிவியலாளர்கள் யாரும் மறுக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய வேதமும் முதலாவது மனுஷன் வந்துட்டான், மனுஷன் தான் எல்லாத்தையும் உருவாக்குனான்னு சொல்ல, எல்லா உயிரினங்களும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா தாவரங்களும் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா தான் மனுஷன் வந்தான் அப்படின்றத கர்த்தருடைய வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுல ஒண்ணே ஒண்ணு, மனுஷன் ஒரு மிருகத்திலிருந்து எவால்வ் ஆயிட்டான் அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மனுஷனுடைய இன்றைய நிலைய அவங்க ஒரு 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 காரணம் சொல்லிடலாம். மனுஷனுடைய இயல்பான குணமே எப்படிப்பட்டது? இப்ப உதாரணத்துக்கு பூனைய பத்தி சொன்னீங்கன்னா, பூனை ஏன் அப்படி இருக்கு? பூனை ஏன் வந்து சில நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துதுன்னா, அது வந்து ஒரு புலி அந்த அந்த பிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிக் கேட்ஸ்னுடைய குணங்களை பெற்றுக் கொண்டிருந்தனால அந்த பூனை அப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிடுற மாரி, மனுஷன் ஏன்பா அவ்வளவு பொல்லாதவனா இருக்கிறான்னு கேட்டா, அவன் மிருகத்துல இருந்து வந்தான். அதனால அவன் பொல்லாதவனா இருக்கிறான். அந்த குணம் அவன்ட்ட இருக்குது. நியாண்டர்தால்ஸோட ஜீன்ஸ் வந்து அவன்ட்ட இருக்கு. டெனிசனுடைய ஜீன் வந்து அவன்ட்ட இருக்கு. அவன் இந்த ஜீன் இருக்கு, அந்த ஜீன் இருக்கு. அதனாலதான் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் மனிதனை உண்டாக்குறார். கர்த்தர் தான் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். எடுத்துக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எப்படி எம்பசைஸ் பண்ணி திரும்பி சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப மனுஷன் குரங்கின் சாயல உண்டாக்கப்படல, மிருகத்தின் சாயல உண்டாக்கப்படல, ஒரு காஸ்மிக் ஆக்சிடென்ட்ல வரல, ஒரு செல் உயிரினங்கள்ல இருந்து உண்டாக்கப்படல. மனுஷன்றவன் தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவன் தான் அதை செஞ்சாரு. இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது இந்த நம்முடைய சூரிய குடும்பம்ன்றது ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு கடுகு விதை அளவு கூட கிடையாது. கடுகு விதைய ஒரு பல ஆயிரம் துண்டுகளாய் போட்டீங்கன்னா கூட அது எந்த சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ் தான் நம்முடைய சூரிய குடும்பம்ன்றதே. அதுல ஒரு கிரகம் தான் நம்முடைய பூமி. அதுல ஒருத்தர் தான் நாம. இவ்வளவு குட்டியா இருக்கிறத பார்த்தா மனுஷனை நீ நிறைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்ட்டு கர்த்தருடைய தாசன் அங்க எழுதுறாரு. மனுஷனை பார்க்கும்போது தேவனே உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய சக்தியையும் உம்முடைய செயல்படும் திறனையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நான் பார்க்கிறேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவே முடியல. நீர் இவனை தான் சிருஷ்டித்து வந்து ஒரு பெரிய ஆற்றலோடு கூட தன்னுடைய சித்தத்தோடு கூட தன் நோக்கத்தோடு கூட இந்த மனுஷனை நீர் சிருஷ்டித்துன்றதை என்னால நம்பவே முடியல
அப்படின்ட்டு இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப சொல்றாரு, தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏற்ற துணையை கர்த்தரு உண்டாக்குறாரு. ஏற்ற துணைனா அதுக்கு அந்த எபிரேய வார்த்தைக்கு சரியா விளக்குனீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆப்போசிட். பெர்ஃபெக்ட் ஆப்போசிட்டா. தமிழ்ல ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு, ஜாடிக்கேத்த மூடி. ரெண்டுமே ஜாடியா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே ஆகாது, ரெண்டுமே மூடியா இருந்துச்சுனாலும் ஒண்ணுமே இருக்காது. ஜாடிக்கேத்த மூடின்றதுதான் சரியான ஒரு நம்ம தமிழ்ல நல்ல மொழிபெயர்த்துறாங்க. அதுதான் அங்க சொல்லியிருக்காரு. ஏற்ற துணைனா ரெண்டுத்தையும் அப்படியே ஒரே மாதிரி உண்டாக்கிடல, பெர்ஃபெக்ட் ஆப்போசிட். ஆண ஒரு விதத்துல சிறந்தவனாகவும் பெண்ண ஒரு விதத்துல சிறந்தவராகவும் கர்த்தர் உண்டாக்குறாரு. ஏற்ற துணைய உண்டாக்குறாரு. இதுக்கெல்லாம் குறிச்சு நம்ம வருவோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வருவோம். அப்ப மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். அதை நீங்க மறந்துடவே கூடாது. மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். தேவன் தான் சிருஷ்டித்தாரு. அது மறந்துடவே கூடாது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் மனுஷன். அப்ப நான் யாரு? நான் ஏன் இங்க சிருஷ்டிக்கப்பட்டேன்? எனக்கு எப்படி கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை எனக்கு நிறைவேற்றுகிறாரு அப்படின்ற சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம மனுஷனை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, தம்மோடு ஐக்கியம் கொண்டு தம்மோடு கூட தொடர்பு கொள்ள மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். மனுஷனை ஏன் தேவன் சிருஷ்டிக்கிறார்னா, தம்மோடு கூட ஒரு ஐக்கியம் கொண்டு தம்மோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவனாய் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். ஜீவராசிகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கட்டுப்படுகிறதான்னு கேட்டா கட்டுப்படுது. எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு காகம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உணவை கொடுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய மீன் தேவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு யோனாவை ஜீர்ணிக்காம வாயில வச்சிருந்துச்சு. இப்படி மிருக ஜீவன்கள் இப்ப கழுதை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் மேல போய் கழுதை பேசிருச்சு. இப்படி நீங்க த்ரூ அவுட் த பைபிள் பாத்தீங்கன்னா பல ஜீவராசிகள், பல மிருகங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. தேவனும் அவைகளை போஷிக்கிறார். அதான வசனம் சொல்லுது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை கர்த்தர் போஷிக்கிறார். ஒரு பறவையை கூட கர்த்தர் தான் போஷிக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு சாதா ஒரு பறவையை கூட கர்த்தர் போஷிக்கிறாரு. அவைகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார் அப்படின்றத பரிசுத்த வேதாகமும் நமக்கு ரொம்ப தெளிவா காமிக்குது. சில புவியியல் ஆர்வலர்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த பூமி மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது, அது எல்லா ஜீவராசிகளுக்குமானதுன்னு சொல்றாங்கல்ல. உண்மைதான், கரெக்ட் தான். எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆனா நாம அவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக. நீங்க அப்படியே 8ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அதாவது தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய ஆற்றலை, தேவனுடைய சத்துவங்களை, அவருடைய மகிமைய இந்த வசனம் சொல்லுது. பகைங்கரையும் படிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். நம்ம பழைய ஏற்பாட்டின் வேத பாடத்துல இந்த சங்கீதத்தை கிட்டத்தட்ட 2 வாரம் தியானித்தோம். 2 வாரங்கள் இந்த சங்கீதத்தை எடுத்து ஒவ்வொரு வசனமா எடுத்து நம்ம தியானித்தோம். 3ஆம் வசனம் சொல்லுது, உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது. இப்ப உம்முடைய விரல்களின் கிரியைகளாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரத்தையும் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் ஒரு சாதாரணமானவனா இருக்கிறான். அவனை எம்மாத்திரம் என்கிறேன். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். தேவ தூதரிலும் கிடையாது, தேவனிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். இப்ப அடுத்தது, ஏன் தேவ தூதரிலும் கிடையாது, தேவனிலும் சிறியவனாக்கப்பட்டிருந்தார் அப்படின்றதுக்கு இதுலயே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒருவேளை நம்ம சுயமா சொல்லிடலாம்ல, இது தேவ தூதர் கிடையாது, தேவன் தான் இங்க இருக்குன்னு சுயமா சொல்லிருக்கலாம்ல. அது இல்ல, தேவ தூதர் கிடையாது, தேவன் தான் அப்படின்றதுக்கு பெர்ஃபெக்ட் அதுக்கான எவிடன்ஸ் எங்கன்னு கேட்டா அடுத்தது இருக்கு. என்ன இருக்கு? உமது கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து.
தேவ தூதர்கள் யாரு? தேவனுடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறாங்க. அப்ப தேவ தூதர்களுக்கு ஆளுகையை யார் செலுத்துறா? இப்ப நாம செலுத்துறோம். அப்ப நாம தேவனுக்கு சற்று இருந்தவர்கள் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் அடுத்த வசனத்திலேயே இருக்கு. நீங்க த்ரூ அவுட் தி பைபிள் போய் நீங்க தேடணும்னு அவசியம் கிடையாது. தேடினா நிறைய கிடைக்கும். அடுத்த வசனத்திலேயே இருக்கு. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க ஃபுல்லும் த்ரூ அவுட் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மனுஷன் எவ்வளவு விசேஷித்தமானவனாய், மனுஷன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாய், மனுஷனை எவ்வளவு ஒரு பெரியவனாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. நாம விசேஷித்தமானவர்கள்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. மனிதனை குறித்துதான சரியான நாம யாரு? நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு? நாம யாரு? நான் ஒரு சாதாரண ஆளுங்க. நான் ஒரு ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஆளுங்க. இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, மனுஷன் மண்ணுதான். நம்ம டயலாக் பேசுவோம்ல, மனுஷன் யாரு? அவன் ஒரு மண்ணு. ஆனா கர்த்தர் அப்படியே மண்ண மண்ணாவா விட்டாரு? அவன மகிமைப்படுத்தினார். தன் கரத்தினால் அவனை வணஞ்சாரு. அவனை மகிமைப்படுத்தினார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க? அதெல்லாம் ஏன் அத பத்தி சிந்தனையே ஏன் நமக்கு வரமாட்டுது? மண்ணிலேயே நின்றுடுறோம். மண்ணு தான், அதுல இல்லன்னு சொல்லியே. சிலிக்கான் தான். சிலிக்கானுடைய இதுல தான் இருக்கு. ஏன்னா இந்த பூமியில இருந்து எடுத்திருக்கிறாரு. வேற்று கிரகத்துல இருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் கிடையாது. காஸ்மிக் ஆக்சிடென்ட் கிடையாது. அது ப்ரூவன் கிடையாது. பூமியில இருந்து தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கான். பூமியில இருக்கிற அதே தனிமங்கள், அதே சேர்மங்கள் தான் மனிதனுடைய சரீரத்திலயும் இருக்கு. காரணம் அதே சிலிகான் பேஸ்டு தான் நம்மலாம். அப்ப மண்ணினால உண்டாக்குனார்ன்றதும் கரெக்ட், ப்ரூவன் தான் சயின்டிபிக்கா. ஆனா ஸ்பெஷல் என்ன? நாம் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றவர்கள், அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் பெற்றவர்கள். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதை நம்ம ஒரு அற்பமாய் நீரவே கூடாது. நம்மளை பற்றிதான ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும். அப்ப கர்த்தர் தம்மோடு கூட நம்ம இணைப்பதற்கு நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு ஐக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு. ஏன்னா மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போதே அவனோடு கூட தினதினம் சம்பாஷிக்கிறார். ஏதேன் தோட்டத்தின் அனுபவங்களை வாசிக்கும் போது நமக்கு அது புரியுது. இரண்டாவது, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காகவே ஐக்கியம் உள்ளவனாய் மாற்றினார். அதாவது ஒரு 3 காரியம் இருக்கு. இந்த 3 இன்டர் கனெக்டடா இருக்கு. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கு. எதுக்கு? தன்னோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தி மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. தன்னோடு தொடர்புடையவனாய் மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறதற்கு தேவன் மனுஷனை தான் பயன்படுத்துறார். இந்த பூமியில தேவன் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, நம்ம மூலமா தான் செயல்படுறாரு. அதுக்காக தான் ஜெபம் பண்றோம். சிலதுல ஜெபம் பண்ணும்போது சொல்றோம்ல, இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துல கூட நான் அடிக்கடி சொல்றதுதான். கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? கடவுளுக்கு தெரியாதது இருக்கா? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்புறம் எதுக்குங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவான். சிலதுல நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ள கூட அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா தேவன் இந்த பூமியில ஒருத்தர் மூலமா செயலாற்றணும்னா அது நம்ம மூலமா தான். மனிதர்கள் மூலமா தான் அவர் செயல்படுறாரு. அப்படிதான் செயல்படுறாரு. அதுதான் அவர் விரும்புறாரு. அதற்காக தான் மனிதனை உண்டாக்குறாரு. 3வது, தேவ நோக்கங்களை நிறைவேற்ற அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஐக்கியம் எதுக்கு? தேவ நோக்கங்களை நிறைவேற்ற. தேவ நோக்கங்களை நிறைவேற்றுகிறதுக்கு அவனுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு. இந்த அதிகாரம்ன்றது அதான் 28 வாசிக்கிறோம்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல போட்டிருக்குல்ல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார். இது வந்து கிரியேஷன் மேண்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது அவனுக்கான எபிலிட்டியை தரது மாத்திரமல்ல, அது ஒரு மேண்டேட். அது வந்து ஒரு கட்டளை. நீ செஞ்சே தான் ஆகணும். நீ அதை நடைமுறைப்படுத்தியே தான் ஆகணும். இதை நம்ம செஞ்சே ஆக வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இப்ப மனுஷனாய் இயேசு கிறிஸ்து வந்தாரு அப்படின்றதுக்கான விளக்கம் இங்க தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசுன்ட்டு எபிரேயர்ல போட்ட உடனே ஏதேதோ போதிச்சிட்டாங்க. ஏதேதோ சிலதை எழுதி தியரிஸ் எழுதி டாக்டரேட்டே வாங்கியிருக்காங்க நிறைய பேரு. இயேசு கிறிஸ்துன்றவரு அவர் சாதாரண ஒரு நபரு. அவர் தேவன் கூப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா தேவ தூதரிலும் சிறியவனாக்கப்பட்டிருந்தவர். அப்படிலாம் ஒரு தவறான ஒப்பீனியன், தவறான கண்ணோட்டம் இதுக்குள்ள வந்துருது. ஆனா இதனுடைய அதெல்லாம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு விளக்கி நானு சொல்றேன். மனுஷனையே இப்படி செஞ்சா மனுஷகுமாரன், தேவகுமாரன் எவ்வளவு மகிமையானவர்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அவனை மிகச்சிறந்தவனாய், ஆற்றல் உள்ளவனாய், திறமை உள்ளவனாய் அவனை உண்டாக்குறாரு. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவனுக்கு ஒரு மாடலையும் கொடுத்து, ஏதேன் தோட்டம்ன்ற மாடலை கொடுத்து இந்த பூமியை பண்படுத்தி அதை காத்துக்கொள், அதை ஆண்டுகொள் அப்படின்னு கொடுக்குறாரு.
ஆனா அத அவன் இழந்து போயிட்டான். எல் அப்படியே வரலாற்றுல ஒவ்வொருத்தராய் பார்த்தீங்கன்னா, நோவாவ தேர்ந்தெடுக்கிறாரு. நோவா மூலமா என் தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கான காரியங்கள் எழும்புது. கடைசியா அதுவும் வீழ்ச்சி அடையுது. ஒரு தேசமாய் ஃபார்ம் ஆகுறாங்க ஆபிரகாம் காலகட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அதன் மூலமாய் அப்படியே பெருகுறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி, நமக்கு அதிகாரத்தை கொடுத்து, எப்படி கர்த்தர் ஆதாமுக்கு தன்னுடைய சாயலும், தன்னுடைய ரூபத்தையும் கொடுத்து, தன்னுடைய ஆற்றலையும், தன்னுடைய வல்லமையும் கொடுத்து, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் குடுக்கிறாரோ, அதே போல இன்றைக்கு நமக்கு அதே சாயல், அதே ரூபம், அதே அதிகாரம் நமக்கு இருக்கு. எபிலிட்டி இருக்கு. மறந்துறக்கூடாது. சபைக்கு அது ஒரு பெரிய ஒரு கடமை இருக்கு. இந்த பூமியில நம்ம சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மள உண்டாக்கல. ஏதோ போற வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு போறதுக்காக இங்க தேவன் என்ன பண்ணல, நம்மள சிருஷ்டிக்கல. நமக்குன்னு ஒரு நோக்கத்த குடுத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு கட்டளைகளை குடுத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஒரு ஆற்றல்களை கர்த்தர் குடுத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு செயல் திட்டத்த குடுத்திருக்கிறார். பர்ப்பஸ குடுத்திருக்கிறார். நோக்கம் உடையவன் மனிதன். இந்த பூமியில நம்ம வாழ்கிறதற்கு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாம நம்ம உண்டாக்கப்படல. ஏதோ ஏதோ வாழ்ந்தோம், வந்துட்டோம். வெந்தத தின்னு விதி வந்தா சாவோன்ட்டு போறது கிடையாது மனுஷ வாழ்க்கை. தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை. இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். பெரிய தாக்கத்த கிரியேட் பண்ணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு திறமைகளையும், ஆற்றல்களையும், எபிலிட்டியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நமக்குள்ளாக திறமைகளை, நமக்குள்ளாக தாளந்துகளை, நமக்குள்ளாக அறிவை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. இந்த பூமியை தேவன் ஆண்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம ஆற்றல் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மள சிருஷ்டித்திருக்கிறார். இதன் அடிப்படையில தான் இந்த சத்தியங்கள் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் சொல்றாரு, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரரை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவன் ஒரு சாதாரணமானவனா போல தெரியுறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவனை போலயே அப்படியே எக்ஸாக்டா இயேசு கிறிஸ்து அவனை போல வந்துட்டாரு. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல அப்படியே போட்டிருக்கு. தேவ சாயல்ல இருந்தவரு மனுஷ சாயலானார். அப்படியே போட்டிருக்கு. பிலிப்பியர்கள் நிருபம் எடுத்துக்கலாம் 2ஆம் அதிகாரத்துல. 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலா இப்ப மாறிட்டார். எந்த மனுஷன்? அடிமையா இருந்த மனுஷன். நேற்று தினம் அந்த வேத பாடத்துல கூட அதான் நம்ம தெளிவா பார்த்தோம். அதாவது மனுஷன் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டான். அதை இழந்து போயிட்டான். இப்ப பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். இப்ப இந்த அடிமைப்பட்ட இந்த மனுஷனுடைய சாயல்ல இப்ப யார் வரா? இயேசு கிறிஸ்து வராரு. பிசாசு ஜெயிக்கிறாரு. நமக்கு பரம ராஜ்யத்தை தராரு. தம்மாலையும் தம்மிலையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். வாசிச்சவன்ல நேத்து அவரால், அவருக்குள், அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று பரிசுத்த வேதாகம் போதிக்குது. இப்படிப்பட்ட தேவன் நமக்காய் நமக்கு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அப்ப முதலாவது நாம யாருன்ற ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். நான் ஏதோ ஒரு சாதாரண ஆளுங்க. நான் ஒரு ஒன்றுமில்லாதவன்க. இப்படி நமக்கு சில நேரத்துல நமக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். சில நேரத்துல மற்றவர்களை பார்த்து நம்மளை பார்த்து கூட இப்படி என்ன பண்ணிடலாம்? சில நேரத்துல இப்படி சொல்லிடலாம். அவன் யாரு? அவன் ஒரு வேஸ்ட் பீஸ். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் அப்படி இப்படின்ட்டு நம்மளை பார்த்து ஏளனமா சில நேரத்துல சில பேர் சொல்லலாம். ஆனா மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்ததற்கான நோக்கமே அந்த செயல் திட்டமே எப்படி இருக்கு? டஸ்ட் டு க்ளோரி. மனிதன் ஒரு சாதாரணவனா தான் இருக்கிறான். ஆனா அவனை அசாதாரணமானவனாய், மகிமையானவனாய் கர்த்தர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அப்ப தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. உங்களுக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கைடன்ஸை நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்க இருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அனைவரும் எழுந்து இருக்கலாம்.